வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆலயம் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கன்குளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பரிசுத்த புதுமை பரலோக அன்னை முதன்மை திருத்தலத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது நண்பர்களே. 1680 வருடத்தில் சாந்தாயி என்னும் ஒரு கிறிஸ்தவ பெண் தன்னுடைய குடும்பத்தோடு இந்த வடக்கங்குளம் ஊரில் குடியேறியிருக்கிறாங்க. 1685 அருட்திரு அருளானந்தர் கொச்சியிலிருந்து வரக்கூடிய வழியில் வடக்கங்குளம் சாந்தாயி குடும்பத்தை சந்திச்சுட்டு அவங்க வழிபடுறதுக்கு இங்கே ஒரு சின்ன குடிசை கோயிலை கட்டியிருக்காங்க. 1700 காமநாயக்கம்பட்டி பங்கிலிருந்து பிரிந்து வடக்கன்குளம் ஒரு தனி பங்காக மறைபரப்பு தளமாகவும் விரிவடைந்திருக்கு. 1715 16 புகழ்மிக்க தமிழ் மேதை அருட்திரு வீரமா முனிவர் இங்கே தங்கியிருந்து அருட்பணி செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் இருக்கு பாருங்க ஒரு அழகான மாதாவுடைய சொரூபம். இது 1742 கடல்ல மிதந்து வந்ததா சொல்றாங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பம் இருக்கு இந்த ஆலயத்திற்கு. 1745 திருவிதாங்கூர் அரசவையில் பணி செய்த திரு நீலகண்டன், அதாங்க நம்மளுடைய புனிதர் தேவசகாயம், அவர் வடக்கங்குளத்தில் தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார். 1766 புனிதர் தேவசகாயத்தினுடைய மனைவி ஞானப்பூ அம்மாள் என்ற பார்கவி வடக்கங்குளத்தில் வாழ்ந்து இங்கே தான் இறந்துருக்கிறாங்க. இவங்களுடைய கல்லறையும் இந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த ஆலயத்தில் 1861 கோவில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரு காசிமர் கிரஹி அப்படிங்கிறவரால் நன்கொடையாக வழங்கப்பட்ட 2 பெரிய கோவில் மணிகள் கடல் மார்க்கமாகவே இந்த ஊரில் வச்சுருந்துருக்கிறாங்க. இந்த திருக்குடும்ப ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1872 கட்டி முடிக்கப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. பரலோக மாதா கிட்ட கெஞ்சி மன்றாடி குழந்தை வரம் பெற்ற பிரான்ஸ் நாட்டு அரச குடும்பத்தை சார்ந்த ஹென்ட்ரிக் என்பவருடைய பண உதவியால் எந்த விதமான உத்திரங்களும் இல்லாமல் ஐரோப்பிய கட்டிடக்கலை முறையில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு நண்பர்களே. 5 வாசல்களை கொண்ட இந்த கோவிலோட எந்த பக்கம் இருந்து நீங்கள் பார்த்தாலுமே மாதா சுரூபமும் பீடமும் நம்மை பார்த்து அமைந்திருக்கிற மாதிரியே இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 1926 மேதகு ரோச்சாண்டகை அவர்கள், அதாவது தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயர், அவரால் சின்ன ரோமாபுரி என்ற ஒரு பட்டத்தை அவர் வழங்கியிருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் புனித தேவசகாயம் அவர்கள் திருமுழுக்கு பெற பயன்படுத்திய புனித நீர் கிணறு இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் இருந்தது. அதையும் நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் இருந்த கிணற்றில் இருந்த நீரில் தான் அவருக்கு ஞானஸ்தானமே கொடுத்துருக்குறாங்க. இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை நம்பிக்கையோடு பருகுகின்ற பல திருப்பயணிகளுடைய நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. நிறைய பேர் இந்த தண்ணீரை பருகுவதற்காகவே வர்றாங்க, நல்லா குணமடைஞ்சிட்டு போகிறாங்க நண்பர்களே.
ஒரு ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆலயம் ரொம்ப ஒரு சிறப்பான ஆலயம் நண்பர்களே. ஏன்னா இந்த ஆலயத்தில் தான் மாதா கரம் விரித்து காட்சி கொடுத்துருக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? வாங்க இந்த ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? நான் போயிருந்த நேரத்தில் அங்கே சிலுவை பாதை நடந்துட்டு இருந்தது. அருட்தந்தை ஜான் பாப்டிஸ்ட் புட்டாரி எஸ்ஜே இயேசு சபை குரு. அவர் 1741 முதல் 1750 வரை வடக்கங்குளத்தில் பங்கு தந்தையாக இருந்திருக்கிறாங்க. அப்பா, வருஷத்தை பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் நீலகண்டன் என்பவருக்கு இங்கு திருமுழுக்கு கொடுத்து அவரை தேவசகாயம் என்று பெயர் மாற்றம் செய்தார். பின்னாளில் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதர் பட்டம் பெற்று புனித தேவசகாயம் என்று அழைக்கப்படுகின்றார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊர் இது, தேவசகாயம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள், அது அங்கே சுரூபமாக கொடுத்துருந்தாங்க. புனித தேவசகாயம் அவர்கள் பயன்படுத்திய திருப்பண்டங்களை இங்கு தரிசிக்கலாம் போட்டிருந்தது. இங்கே பாருங்கள், ஓலைச்சுவடி, இன்னும் சில பொருட்கள்லாம் உள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த அந்த துண்டுலாம் இருக்குது பாருங்கள் உள்ள, அதெல்லாம் ஒரு தேவசகாயம் பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. அதை கண்ணாடி பெட்டிகளை வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த இடம்தான் கைவிரித்து காட்சி கொடுக்கும் பொழுது மாதா தலையில் குடியிருந்த கிரீடம் அப்படின்னு ஒரு கிரீடம் வச்சுருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. அந்த கண்ணாடி கொஞ்சம் மேலே அழுக்கா என்ன பிசுக்காக இருந்ததுனால கிரீடம் தெளிவாக என்னால் பதிவு செய்ய முடியல. அங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு கிரீடம் பாருங்கள். மாதாவுடைய தலையில் இருந்ததாக சொல்லப்படுற அந்த கிரீடத்தினுடைய மாடல் இது. அந்த மக்கள் வர்றவங்க எல்லாம் அந்த கிரீடத்தை தொட முடியல அப்படிங்கிறனால அந்த கண்ணாடியை தொட்டு முத்தி செய்கிறதுனால அப்படி இருக்குது. எல்லோரும் கை வைக்காமல் கொஞ்சம் அதை பாதுகாத்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், அந்த வளாகத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறுபங்களை பாருங்கள். அந்த கிரீடத்தை நோக்கி மக்கள் வணங்குற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வாங்க, உள்ள போதிய வெளிச்சம் இல்லாதனால தெளிவாக என்னால் அதை பதிவு செய்ய முடியல. அங்கே நிறையா ஓவியங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு சம்பந்தமான ஓவியங்கள். இந்த 1680 முதல் கிறிஸ்தவல் சாந்தாயி அம்மாள் வடக்கங்குளத்தில் குடியேறி இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த டைம்லாம் எப்படி இருந்திருக்கும்ல இந்த ஊர், யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல தான் மாதா கரம் விரித்து காட்சியளித்த புனித இடம் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. மக்கள்லாம் அது பக்தியோடு அந்த இடத்த சுற்றி வர்றாங்க பாருங்கள். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் இங்கே மாதாட்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதா கரம் விரித்து காட்சியளித்த இந்த இடத்துல அவங்க அந்த இடத்தையும் பாருங்கள். அவங்களுக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு புனித இடமாக இந்த இடம் பார்க்கப்படுது நண்பர்களே.
இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பகுதியில் காவல் கிணறு அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு அடுத்ததப்பில் தான் இந்த வடக்கங்குளம் ஊரும் இருக்கின்றது. ஏன்னா நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.